சரி, அடுத்து கடக லக்னம், ஏழ்பி லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த ஏழ்பி லக்னம் கடக லக்னத்திற்கு எந்தெந்த லக்னங்கள்ல திருமணத்திற்கான காலம் வரும்? புனர்பூசம் 4ல திருமணத்திற்கான காலம் உண்டு. அடுத்து பூசம் 3ல திருமணத்திற்கான காலம் உண்டு. அடுத்து ஆயில்யம் 2ல திருமணத்திற்கான காலம் உண்டு. இந்த 3 வருடங்கள் தான். இந்த 10 வருஷம் ஒரு லக்னம் இயங்கினாலும் நமக்கு காலம் பொன் போன்றதுன்னு அதனால தான் சொல்றாங்க. இந்த 3 வாய்ப்புகள் மட்டுமே அந்த 10 வருடத்துல கடவுள் கொடுப்பாரு. இந்த 3 வாய்ப்புகள்ல நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும். இதுல புடிச்சுக்கிட்டனா இந்த புனர்பூச நாள்ல நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். அப்போ பூசம் 1ல செய்யலாமா? செய்ய முடியும். அதே மாதிரி பூசம் 3ல நம்ம உறுதி பண்ணிட்டோம். பூசம் 4ல பண்ணலாமா? பண்ண முடியும். ஆயில்யம் 2ல நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆயில்யம் 3ல செய்யலாமா? திருமணம் செய்யலாம். அப்போ இது எல்லாமே திருமணத்திற்கான காலம் அறிதல் மட்டும்தான். நம்ம ஏழ்பி ஜோதிடம் படித்தா இதை அசால்ட்டாக அவங்களால சொல்ல முடியும். ஜோதிடம்ங்கிறது கடல், அவ்வளோ விஷயத்தை நம்மளால் கரைச்சி குடிக்க முடியாது அப்படின்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஒரு மாதம் ஏழ்பி ஜோதிடம் படிக்கிறதுனாலேயே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னா அதை ஏன் படிக்கக்கூடாது? அதை படிங்க, வீட்டுக்கு ஒருத்தராவது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த காலகட்டங்கள் நடக்கும்போது நீங்கள் ஒரு பரிகாரம், தடைகள் இருக்குது. இப்போது புனர்பூச 4 உதாரணத்துக்கு கடகலகணம்னு எடுத்துக்கிறோம். புனர்பூச 4க்கு அதிபதி யாருன்னா இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருஷத்துல இவங்களால திருமணம் செய்ய முடியாது. ஏன்னா ஏழ்பி லக்னத்திற்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணத்தை நடத்தாது. அங்க ஜாதகரை ஏதோ ஒரு வகையில அந்த திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு காரணம் அமைஞ்சிருவார். இப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு பரிகாரம் பண்றோம்னா, ஏன்னா திருமணத்திற்கான காலம் இது இருக்கு, அதனால நம்ம பரிகாரம் பண்ணா அது வேலை செய்யும். பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தால் இந்த நேரத்தில் கல்யாணம் நடந்துடும். அதற்கு பரிகாரம் வேலை செய்யுமா? வேலை செய்யும். அதை விட்டுட்டு புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு நின்னா, பரிகாரம் பண்ணுறேன், கல்யாணம் ஆகணும்னா ஆகுமா? ஆகாது. ஏன்னா அது திருமணத்திற்கான காலம் இல்லை. புனர்பூசம் 3 மட்டும்தான் திருமணத்திற்கான காலம். அப்போ காலம் அறிந்து செய்யக்கூடிய செயல்கள் மட்டுமே நமக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால நம்ம காலம் அறிதல் அப்படிங்கிறத ஏழ்பியில் அழகாக தெரிஞ்சுக்க முடியும். ஏழ்பி ஜோதிடம் படிங்க, பாருங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.